வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் வார ராசி பலன்களை பார்க்கலாம். தொடங்கக்கூடிய நாள் 24ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தொடங்கி 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் முடியும் நாள் வரை 8 நாட்களுக்கான இந்த வாரத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம். தமிழ் மாதத்தில் இது ஆவணி மாதத்தின் 2ஆம் வாரமாக அமையக்கூடிய நிலை. இந்த வாரத்திற்குடைய கிரகநிலை மாற்றம், ஒரே ஒரு கிரகத்தின் மாற்றம் மட்டும் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி ஆவணி மாதம் 14ஆம் நாள் என்று சொல்லக்கூடிய இந்த பலன்கள் முடியக்கூடிய முக்கால்வாசி நாட்கள் கடந்த பிறகு புதன் கிரகம் கடகத்திலிருந்து சிம்ம ராசியில் மாறக்கூடிய நிலை இருக்கிறது. அவர் சூரியனுடனும் கேதுவுடனும் இணைந்த புதனாக இருக்க போகிறார். இந்த ஒரு வாரத்திற்குடைய பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்னு ஓரளவிற்கு சுருக்கமாக பார்த்து விடலாம். முதலில் மேஷ ராசிக்கு இவர்களுக்கு ஓரளவிற்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை. முக்கியமாக வாழ்க்கை துணையுடைய பணி தொழில் லாபங்களினால் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேன்மையான நிலை. இவங்களுக்கும் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். பணிச்சுமையும் சற்று கடுமையாக இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ராசிநாதனுடைய நிலை ஆரோக்கியத்திலும் அலட்சியம் காட்டவே கூடாது. இது ஒரு பொதுவான நிலை. வயிறு தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் அதிகம் ஏற்பட இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. குழந்தைகளை நினைத்து காதல் தொடர்பாக, பூர்வீகம் தொடர்பான சில குழப்பங்கள் ஏற்படலாம். கண்டிப்பாக சுப விரயங்களை செய்து கொள்வது உங்களுக்கு எக்ஸசிவான விரயங்களை ஒரு பாதுகாப்பான ப்ரொடெக்ஷனாக மாறக்கூடிய நல்ல பலனாக அது அமைத்து கொடுக்கும். முக்கியமாக ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி மாறக்கூடிய புதன் கிரகம் இவங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். 3ஆம் வீட்டிற்குடைய கிரகம் பாவாத் பாவக அடிப்படையில் 5இல் அமர்வது அற்புதமான மேன்மைகள், ஒரு பெரிய பூர்வீக லாபம் கூட இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலை. அவரவர்கள் சூழலுக்கு ஏற்றாற் போல நல்ல ஒரு பலன்களுக்காக காத்திருக்கலாம். பெரிய அளவிற்கு இவங்க சுய வருமானமே இவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீக நன்மைகள் ஏற்படும். கடன்களை அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் உயரக்கூடிய நல்ல நிலை, பெரிய லாபம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது ரிஷபராசிக்கு பார்க்கலாம். ரிஷபராசிக்கு தொடர்ந்து இவங்களுக்கு பணி நல்ல வளர்ச்சியான நிலை, தொழில் ரொம்ப நல்ல ஒரு மேன்மையான நிலை. ஆனால் பணி தொழில் பணிச்சுமை ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து திருமண வாழ்வில் இவங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்னே சொல்லலாம். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு கிரகம் அஷ்டமாதிபதி தேவையில்லாமல் நம்ம பேச வேண்டாத நேரத்தில் எதையாவது பேசிவிடக்கூடிய நிலையினால் திருமண வாழ்வில் குழப்பத்தை கொடுக்க வாய்ப்பு இருப்பதனால் நீங்கள் தொடர்ந்து கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். இந்த வாரத்திற்குரிய முக்கியமான ஒரே ஒரு கிரக மாற்றமாக உங்களுடைய பஞ்சமாதிபதி 4ஆம் வீட்டில் சூரியனோடு அமர்வது. இது பாசிட்டிவான பலன்களாக பூர்வீகத்திலிருந்து பணிக்காக, தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களை சிலர் மேற்கொள்ளலாம். உங்களுடைய குழந்தைகளுமே நல்ல ஒரு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், மேல் படிப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. அதனால் அவர்களுக்கும் இடமாற்றம், உங்களுக்கும் நல்ல இடமாற்றம். ஆனால் தொடர்ந்து உங்களுடைய ராசிநாதனும் 3ஆம் வீட்டில் இருப்பது மேன்மையான பலன்களை கொடுக்கும். எப்பொழுதும் உங்களுடைய முயற்சியால் நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நல்ல நிலை. பணியும் தொழிலும் உங்களுக்கு மிக்க பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் வீட்டு பலம் குறைவதனால் குழந்தைகளோடு வாக்குவாதம் தவிர்ப்பது, விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது அவங்களோடு உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை தவிர்க்கக்கூடிய நிலையாக காட்டுகிறது. அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு ராசிநாதனும் சுக்கிரனும் இணைந்து 2ஆம் வீட்டில் இருப்பது மிகுந்த யோகமான நல்ல நிலை. தொடர்ந்து வருமானத்தில் உயர்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, சுப விரயங்களும் இவங்களுக்கு விருப்பம் போல அமைந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நிலை. குழந்தை பாக்கியம், திருமணத்தில் ஏற்றம். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவரவர்கள் தசாபுத்திக்கு ஏற்றாற் போல திருமணமும் கூடி வரக்கூடிய நல்ல நிலை. அதிர்ஷ்டத்தினால் மேன்மைகள் இதெல்லாம். இந்த வாரத்திற்குடைய புதனுடைய அமர்வு 3ஆம் வீட்டில் மாறுவது இவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. முக்கியமாக தாயார் ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை தேவை. தந்தை ஆரோக்கியத்திலும் சற்று அதிக கவனத்துடன் பார்த்து கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். தந்தை கிரகமும் தாய்க்கு பாவக ரீதியிலாகவும் வரக்கூடிய இந்த 2 விஷயங்களும் இவங்களுக்கு சற்று அதிகமான ஒரு இண்டிகேஷன்ஸை காட்டுவதனால் தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை காட்டுவது நன்மையாக நிலை. புதிதாக ஏதாவது ஒரு வீடு வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு இழுபறியாக இருக்கலாம். இந்த வாரம் முடிந்து ஆவணி மாதம் 3ஆம் வாரத்தில் நீங்கள் வாங்கி மகிழலாம். அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடகராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் உங்களுக்கு அற்புதமான லாபத்தையும் வெளிநாட்டு தொடர்பினால் மேன்மைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் திருமண வாழ்வில் ஓரளவிற்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் வருமானத்திற்கு குறைவில்லாத ஒரு நல்ல நிலை. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதிதாக இணைந்திருக்கக்கூடிய புதனுடன் அமர்ந்த சூரியன் கேது கிரகம்
குடும்ப வாழ்வில் மட்டும் இந்த வாரம் அதிக அக்கறையுடன் ஆல்ரெடி இருந்த நிலையை விட இன்னும் சற்று பொறுமையாக நீங்கள் இருப்பது, தினமும் தெய்வ வழிபாடு செய்வது, நவகிரக ஸ்தோத்திரங்கள் சொல்வது, கோளறு பதிகம் தினமும் நீங்கள் ப்ளே பண்ணலாம், டிவியில் ப்ளே பண்ணலாம். உங்களுடைய நேரம் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கூட அதை நல்ல விதமாக பாராயணம் செய்வது, படிப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் வருமானம், தொழில் லாபம், குடும்பத்தில் ஓரளவிற்கு நல்ல ஒரு நிம்மதியான நிலை கடகத்திற்கு இந்த வாரம் திருப்தியான நிலையாக காட்டுகிறது. அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இவர்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே கேதுவுடைய ஆளுமையில் அதிகம் இருப்பது, விரயங்களையும் தொடர்ந்து காட்டுவது, சற்று விரயங்களை தவிர்க்க முடியாது. அதற்கேற்றாற் போல உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் விரயங்களாக செய்து கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்குவதற்குடைய நாட்களாக இந்த விரயங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 29ஆம் தேதி ஆகஸ்ட் உங்களுடைய ராசிக்கு இணையக்கூடிய புதன் கிரகமும் முதலில் அந்த மக நட்சத்திரத்தில் கேது சாரத்தில் செல்வது, சற்று அதிக பொறுமையுடன் திருமண வாழ்வில் கவனமாக இருக்க வேண்டும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்க முடியாமல் ரொம்ப இழுபறியாக இருக்கும், மனக்குழப்பமும் அதிகரிக்கலாம். திருமண வாழ்வில் பிரிவினை கொடுக்க அதிக வாய்ப்பாக கோச்சார நிலை காட்டுகிறது. கண்டிப்பாக ரொம்ப நிதானமாக கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்திலும் அதிக நிதானமாக இருந்து பேச்சுவார்த்தைகளிலும் ஒரு வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது, குரு வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இந்த ஒரு வாரத்திற்கு கன்னி ராசி நண்பர்களுக்கு முதலில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் 11ஆம் வீட்டில் இருப்பது அற்புதமான தொழில் லாபம், மேன்மைகள், பிரமாதமான ஒரு அதிர்ஷ்டத்தினால் நல்ல லாபம், ஒரு மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி, ஏற்றம், இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு நிலையாக இருக்கிறது. புதன் கிரகம் விரயஸ்தானத்திற்கு இணைந்த பிறகு கண்டிப்பாக விரயங்கள் உங்களுக்கு கட்டுக்கடங்காமல் இருக்கலாம். திருமண வாழ்விலும் இது அதிக தாக்கத்தை காட்டுகிறது. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக பிரச்சனைகள் வருவது போல இருப்பதனால் தொடர்ச்சியாக கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய பிரச்சனைகளாகவே இந்த கிரகங்கள் இண்டிகேட் பண்ணுவதனால் நீங்கள் வாலண்டரியாக நீங்களாகவே உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு பரிசோதனை செய்து கொள்வது கூட ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். நீங்களும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்வில் ஏதோ ஒரு குழப்பம், வாக்குவாதமாக இருக்கலாம், இல்லை யாராவது ஒருவருக்கு சிக்னஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தொழில் லாபமும் ஓரளவிற்கு 29ஆம் தேதிக்கு பிறகு சற்று குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பையும் உதவியாகவும் இருக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிநாதன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இது ரொம்ப பெரிய பலம், கேந்திர பலம். தொழிலில் திடீர் வளர்ச்சிகள், அற்புதமான லாபங்கள், இடமாற்றத்தினால் யோகங்கள், சில பிரயாணங்களும் அலைச்சல்களும் கூட உள்ளடக்கிய நிலையாக இது இருக்கிறது. 29 ஆகஸ்ட் புதன் கிரகம் உங்களோட பாக்யாதிபதி சூரியனுடன் இணைந்து லாபஸ்தானத்தில், அதே பாதகஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு தந்தை வழி உறவினர்களிடம் ஏதாவது சிக்கல் ஏற்படலாம். யாராவது ஒருவருக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். தந்தையாருக்கு நேரடியாக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டால் அதை சரியாக நீங்கள் பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். புதனுடைய மாற்றத்திற்கு பிறகு ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்கு பிறகு தொழில் ரீதியிலாக சற்று பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவைப்படும். லாபத்தில் சிறிது குறைவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் முழுவதும் சுக்கிரன் பாதகஸ்தானத்தில் இருப்பது, புதனுடன் இணைந்திருப்பது, ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம். அதிர்ஷ்டத்தை நம்பி எந்த விஷயங்களிலும் குறுக்கு வழியில் செல்லாமல் இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அளவுக்கு அதிகமான தைரியத்தை, ஓவர் கான்ஃபிடென்ஸை கையாள வேண்டாம். இது மூன்றும் ரொம்ப முக்கியமான பலன்கள். 29 ஆகஸ்ட் புதனுடைய மாற்றம் உங்களுடைய அஷ்டமாதிபதி 10ஆம் வீட்டில் தொழில் வீட்டில் அமர்வது, தொழிலில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். கண்டிப்பாக பொறுமை அவசியம் தேவை. பிடித்த பிடியில் நீங்கள் இருப்பது, உங்கள் ராசிநாதன் 11ஆம் வீட்டில் இருப்பது, உங்களுடைய பிடிவாதம் மேலும் பிரச்சனைகளை காம்ப்ளிகேட் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக பொறுமையாக இருந்தால் மட்டுமே இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு ஒரு சுலபமாக விஷயங்களை நீங்கள் தள்ளி கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். சுயதொழில் நண்பர்களும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் மேலும் அதிக நிதானமாக இருப்பது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு தந்தையுடைய ஆரோக்கியம் அதிக கவனம் தேவை. தந்தையாருடைய வளர்ச்சிக்காக சில பிரயாணங்களும் சில இடமாற்றங்களும் அவர்களுக்கு ஏற்படுவதற்குரிய வாய்ப்பாக இருக்கிறது. இந்த வாரம் கடைசியில் நேரத்தில் வரக்கூடிய 29ஆம் தேதி
உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் கிரகம் 9ல் அமர்வது. திருமண வாழ்வில் மிகுந்த பொறுமை தேவை. வாழ்க்கை துணையுடைய போக்கு கொஞ்சம் அவங்க டாமினேட் பண்ணக்கூடிய நிலையாக இருந்தாலும் திருமண வாழ்வு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக விட்டு கொடுப்பது மட்டுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதை உணர வேண்டும். ஆண்களாக இருப்பவர்கள் மேலும் இந்த பலன் 2 மடங்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். சுக்கிரன் காரக கிரகம் பெண்ணுக்கு, உங்களுடைய மனைவிக்கு அவர் 8ஆம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்கள் திருமண வாழ்க்கையை விட்டுடாமல் இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். ஆனால் பணம் வரும், பொருளாதாரத்தில் ஏற்றம், பணியில் வளர்ச்சி இதெல்லாமே ரொம்ப சிறப்பான நிலை. ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கவனம் தேவை. ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை தனுசு ராசி. அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் வலுப்பெற்று இருப்பது சிலருக்கு தந்தையாரோடு சில வாக்குவாதங்கள் போராட்டங்களாக இருக்கலாம். சிலருக்கு தந்தைக்கு சில கண்டங்கள், விரயங்கள், மருத்துவ விரயங்களாக சில நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சகோதர உறவிலும் இந்த காலகட்டத்தில் சற்று பொறுமையாக கையாள வேண்டும். அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் பொறுமையாக இருக்க சொல்வதற்கு நீங்கள் ஒரு கவனமாக இருக்க சொல்வது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். 29ஆம் தேதி மாறக்கூடிய புதன் கிரகம் 6 குடையவர் 8ல் வந்து அமர்வது இது ஒரு நல்ல நிலை. விபரீத ராஜயோகமாக சில நிலைகள் ஏற்படலாம். ஆனாலும் சூழலுக்கு ஏற்றார் போல பணியில் சற்று அட்டென்டிவாக நீங்கள் இருப்பது ரொம்ப கவனமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த புதனுடைய மாற்றமும் ஆல்ரெடி இருந்த கிரக நிலைகளும் மேலும் தந்தையாருடைய நிலைக்கு சில சிக்கல்களாக இருப்பது மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு மிகுந்த ஒரு முக்கியமான பலனாகவே காட்டுகிறது. ஸோ தந்தையுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் முதலிலேயே சரியாக பார்த்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு இந்த வாரம் ஓரளவிற்கு நல்ல பலன்களாகவே பணி ரீதியிலாக பொருளாதாரத்திற்கு ஒரு சிறப்பான நிலையாகவே இருக்கிறது. இடமாற்றங்கள், பிரயாணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் இதெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலைன்னு சொல்லலாம். ஆனாலும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நீங்கள் பொறுமையாக இருப்பது தொடர்ந்து உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்காகவும் சனி வக்கரத்திற்காகவும் சொல்லக்கூடிய பலன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். புதனுடைய மாற்றம் உங்களுக்கு 29 ஆகஸ்டுக்கு பிறகு 5 குடையவர் 7ல் அமர்வது சிலருக்கு திருமணம் தொடர்பான விஷயங்கள், காதலை வந்து திருமணம் ரீதியிலாக முடித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக பேசலாம். ஆனாலும் சற்று இழுபறியாக இருந்து அதன் பிறகே விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். பொறுமை எல்லா விஷயத்திலும் தேவை அப்படின்னு சொன்னது போல நீங்கள் இந்த திருமண விஷயத்திலும் சற்று பொறுமை தேவை. குழந்தைகளுக்கு சில முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. நீண்ட நாள் விருப்பங்களாக உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயங்கள் மேன்மையான பலன்களை இந்த வாரம் அடையக்கூடிய நல்ல நிலை. ஆனாலும் வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய நண்பர்கள் புதனுடைய மாற்றத்திற்கு பிறகு நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது, அலட்சியம் இல்லாமல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது, வெளியில் செல்லும் பொழுது வண்டி வாகனங்களில் நிதானமாக இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் அற்புதமான ஒரு அபார வெற்றின்னு சொல்லலாம். ஒரு ஓவர் தைரியமான ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸான நிலை. சிலர் ஒரு பெரிய விரயத்தை செய்திருக்கக்கூடிய நிலையாக கூட இது காட்டுகிறது. ஆனாலும் ஒரு அஷ்டமாதிபதி 5ல் இருப்பது, அவர் 3க்கு 3ல் இருப்பது ஒரு அளவுக்கு அதிகமான தைரியம். இது என்னைக்கும் உதவாது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வது. இதை நீங்கள் அளவுக்கு அதிகமான தைரியம் என்றைக்கும் உங்களுக்கு உதவாது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுகஸ்தானத்தில் தனித்த குரு, தாயார் ஆரோக்கியமும் உங்களுடைய ஆரோக்கியம் மிகுந்த கவனம் தேவை. வாழ்க்கை துணைக்கு திடீரென்று தொழில் சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்குமே பணியில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். சூழலுக்கு ஏற்றாற் போல பொறுமையாக இருப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். புதனுடைய மாற்றம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி. திருமண வாழ்வில் அதிக கவனம் தேவை. வாழ்க்கை துணைக்கு சில மருத்துவ விரயங்கள் ஏற்படலாம். உங்களுடைய ஆரோக்கியமும் தாயாருடைய ஆரோக்கியமும் மிக அதிக எச்சரிக்கையாக பார்த்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.